வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மைசூர் மசாலா தோசை ரெசிபி. நம்ம எல்லாத்துக்குமே ஹோட்டலில் வந்துட்டு மசாலா தோசை சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அந்த மசாலா தோசையை இன்னைக்கு நம்ம வீட்லேயே சூப்பராக செய்ய போகிறோம். சரி வாங்க டிலே பண்ணாமல் இந்த செம்ம டேஸ்டியான மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, எல்லாமே கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு பாருங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் செவந்துச்சு. இப்போ நான் வெங்காயம் ஒரு வெங்காயம் மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாவை முடிஞ்ச அளவுக்கு சன்னமாக நறுக்கிக்கோங்க, அப்போனா உங்களுக்கு வாய்க்கு வந்தாலும் அந்த காரம் தெரியாது. அதுக்காக இதை வதக்கி விட்டுலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளியே இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிச்சுட்டேன், அதையும் சேர்த்துடுங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கப்புறம் மீதி உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக. தக்காளி மசாலா எல்லாமும் பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளியும் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் எடுத்துட்டு மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட மிங்கிள் ஆகணும்ல, அதுக்காக. கூடவே நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம தோசை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கரண்டி. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா சன்னமாக தேய்ச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே எண்ணெயோ நெய்யோ இல்லைனா பட்டர் எது வேணால் உங்களுக்கு ஊற்றிக்கலாம். குட்டீஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நெய் விட்டு சுட்டு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷம் மூடி வேகட்டும். ஒரு நிமிஷம் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் நல்லா கலர் வந்துச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா இருக்குல்ல, இந்த மசாலாவை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை சென்டரில் வச்சு அப்படியே மடிக்கலாம், இல்லை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியும் மடிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த தோசையை அப்படியே மடிச்சிடலாம். பாருங்க நம்மளோட சூப்பரான மசாலா தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மசாலா தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி கோகனட் சட்னி அப்புறம் சாம்பாரோட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.